அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ஹிதாயா. நாம் செஞ்ச பாவங்களை, நாம் செஞ்ச தவறுகளை அல்லாஹு தாலா மன்னிக்கிறது ரொம்ப பெரிய தௌஃபீக். தெரிஞ்சும் தெரியாமையும் நம்ம எவ்வளவோ தவறுகளை பண்ணியிருப்போம். நாளைக்கு மஹஷரத்தில் அல்லாஹு தாலா நம்மளோட ஏடை வாசிக்க சொல்லும்போது அதில் சில இடங்களில் நாம் அப்படி செய்யலைன்னு மறுப்பு தெரிவிப்போம். அப்போது அல்லாஹு தாலாவோட மலக்குமார்களும் நம்மளோட கை கால்களும் நமக்கு எதிராக நம்ம செஞ்ச தவறுகளுக்கு சாட்சி நிற்கும். அப்போது அந்த நிமிஷம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாமல் ரொம்பவே பயானகரமான ஒரு நிலைமையில் இருப்போம். இந்த நிலைமை நமக்கு வராமல் இருக்கணும்னா நம்ம செஞ்ச பாவங்களை அல்லாஹு தாலா மன்னிச்சு நம்ம செயல்கள் அவனுக்கு திருப்தியானதாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நிஹாயத்துல் அமல் என்கின்ற கித்தாபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸையும் ஒரு இஸ்திஃபாரையும் தான் பார்க்க போகிறோம். அசர் தொழுகைக்கு பிறகு இந்த இஸ்திஃபாரை ஓதி வருபவர்களுக்கு அல்லாஹு தாலா 2 மலக்குமார்களிடம் இதை ஓதி வந்த அடியாரின் ஏடை எரித்துவிட கட்டளையிடுவான். நாம் பாவங்கள் செஞ்சதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத மாதிரி அல்லாஹு தாலா பார்த்துக்குவான். அந்த திக்கர் அஸ்தஃபிருல்லாஹல் அலீமில்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் கஃபாரதுனூப வசத்தாருல் ஒயூப வ அத்தூபு இலைஹி தௌபத்த அபதின் லாலிமின் லி நஃப்சிஹி லா யம்லிகு லுர்ரன் வலா நஃப்அன் வலா மௌத்தன் வலா ஹயாத்தன் வலா நுஷூரா. இந்த திக்கரை சில மார்க்க அறிஞர்கள் அசரில் இருந்து மஹரபுக்குள்ளன்னு சொல்கிறாங்க. வேறு சில கித்தாபில் லுஹரில் இருந்து அசருக்குள்ளன்னு சொல்கிறாங்க. ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிறது தான் அசர் நேரம். அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த இஸ்திஃபாரை நம்ம அசர் தொழுகைக்கு பிறகு ஒரு முறையாவது ஓத கட்டாயமாக முயற்சி செய்யணும். அல்லாஹு தாலா அதுக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.